அது 1994 ஜாக்சன் என்ற யூஎஸில் இருக்கிற ஒரு மாகாணம். அங்கே ஒரு நாள் இரவு 2 இளம் பெண்களை ஒருத்தர் ரைஃபிள் கன் முனையில் கடத்த முயற்சிக்கிறாரு. அதில் ஒரு பெண் மட்டும் தப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பெண்ணை அவன் கொண்டு வந்த ட்ரக்கில் கடத்திக்கிட்டும் போகிறாரு. பின்னர் அந்த பொண்ணு அந்த ட்ரக்குக்குள்ளே விட்டுட்டு வந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸ்னால் இந்த கேஸை போலீஸ் சால்வ் பண்ணுறாங்க. பதினெட்டு வயதை நிரம்பிய மேகன் என்ற பெண்ணும் அவரோட அக்காவும் ஒரே வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு நாள் இரவு நைட் வெளியில் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்கில் இருந்த நபர் தான் தொலைஞ்சிட்டதாகவும் இங்கே எங்கே வழி இருக்குன்னு கேட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் அவருக்கு வழி சொல்லியும் அமைச்சிருக்காங்க. பின்னர் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க மேகனும் அவரோட அக்காவும். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் கால் தடம் சத்தம் கேட்குது. உடனே இருவரும் பொறுமையாக வெளியில் போய் எட்டி பார்க்க முயற்சி செய்கிறாங்க. மேகன் கையில் ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க அக்கா மேகனுக்கு பின்னாடியே ஒரு பேட் எடுத்துக்கிட்டு பின்னாடி போய் கதவை திறக்கிறாங்க. கொஞ்ச தூரம் வெளியில் போனதுக்கப்புறமே அங்கே போலீஸ் ஆஃபீஸர் தோற்றத்தோட ஒருத்தர் நிற்கிறாரு. கையில் கன்னோட உங்கள் 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கிறதாகவும் உடனே போய் அந்த ட்ரக்கில் ஏறும்படியும் சொல்கிறாரு. ஆனால் 2 பேருக்குமே அது போலீஸ் ட்ரக் மாதிரி இல்லாததுனால அவர்கிட்ட பேட்ச் காட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் சுட முயற்சிக்கிறாரு மேகனையும் அவரோட அக்காவையும். அங்கே பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்த நபர் மேகனோட அக்காவை பலமாக தாக்குறாரு. மேகன் பதிலுக்கு கையில் இருந்த டார்ச் லைட்டால் அவரோட முகத்திலே பலமாக தாக்குறாங்க. அந்த நபர் மேகனை கடத்திக்கிட்டு அந்த ட்ரக்கில் கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மேகனோட அக்காவான ஸ்டெஃபனி முழிப்பு வந்ததுக்கப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. 911 டீம் அங்கே விரைஞ்சு வருது. அங்கே பெரிய போராட்டம் நடந்ததுக்கான தடயம் அந்த லானில் போலீஸுக்கு கிடைக்கிது. மேகனோட லானில் போலீஸுக்கு ஒரு டயர் பிரிண்ட்டும் பல ஷூ பிரிண்ட்ஸும் கிடைக்கிது. எல்லாத்தையுமே போலீஸ் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரம் கழித்து போன போது அங்கே சில யூஸ் பண்ணப்பட்ட க்ளவுஸும் போலீஸுக்கு கிடைக்கிது. அதெல்லாத்தையும் எடுத்து போலீஸ் ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு முழுவதும் ஜல்லடையாக அந்த ஊரை சலிக்கிறாங்க. எங்காவது ப்ளூ கலர் ட்ரக் கண்ணுக்கு தெரிபடுதான்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த ப்ளூ கலர் ட்ரக் போலீஸ் கண்ணுக்கு படலை. 18 வயதான மேகனை காணுங்கிறத அவங்க ஃபேமிலியால் இன்னுமே நம்ப முடியல. மறுநாள் காலை மேகன் எங்கேயாவது கழுத்தறுக்கப்பட்டோ இல்லை உடல் சிதைக்கப்பட்டு கிடைப்பாங்களோன்னு ரொம்ப அச்சத்தில் இருந்திருக்காங்க ஃபேமிலியும் போலீஸும். ஆனால் மேகன் காணாமல் போன 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு நடந்தே வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்ன முதல் விஷயம் என்னென்னா, தன்னை ஒருத்தன் ரேப் பண்ணிட்டதாகவும் ஆனால் கொலை செய்யாமல் விட்டுட்டதாகவும் சொல்கிறாங்க. உடனடியாக மேகனை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ். அந்த ஹாஸ்பிட்டலில் ரேப் விக்டிம்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருந்திருக்கு. அவங்க மேகனோட க்ளோத்ஸையும் மேகனோட நகத்தில் இருக்கிற சில ஸ்கின் பார்ட்டிகிள்ஸையும் மேலும் மேகனோட உடம்புல இருக்கிற ஸ்க்ராச்சஸில் இருந்து சில பார்ட்டிகிள்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க. மேகன் தன்னை கடத்திக்கிட்டு போன அந்த நபரை பற்றி நிறைய விஷயங்களை போலீஸுக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்க ஓட்டிகிட்டு வந்தது ஒரு ப்ளூ கலர் ட்ரக்குன்னும் ட்ரக்கோட பேக் சைடில் ஒரு டென்ட் இருக்குன்னும், ஏன்னா வேகமாக ரிவர்ஸ் எடுக்கும்போது போய் அந்த மரத்தில் இடித்ததாகவும் சொல்கிறாங்க. மேலும் அந்த காருக்குள்ளே ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் இருந்ததாகவும் ஒரு ட்வீட்டி பொம்மை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தன்னை கடத்திக்கிட்டு போன அந்த நம்பர் அவங்க வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கார்லேயே வச்சு அந்த ட்ரக்லேயே வச்சு தன்னை ரேப் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. மேலும் மேகன் சொன்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, அந்த நபர் 2 மணி நேரம் கழித்து மேகனை திரும்பவும் தான் வீட்டுக்கு அந்த ட்ரக்கில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்து அங்கே போலீஸ் இருக்கிறத பார்க்கவும் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மேகனை இறக்கி விட்டும் போயிருக்காரு. அதற்கப்புறம் மேகன் ஓடி வந்து தான் வீட்டை அடைஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு ரொம்பவும் நெருடலாக படுது.
சாதாரண மனிதர் யாருமே செய்யக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் போலீஸ் நம்புகிறாங்க. மேலும் மேகன் தன்னை ரேப் பண்ண அந்த நபரை நல்லா கவனித்து பார்த்தப்ப அந்த நபரோட கண்கள் நீல கலரில் இருந்ததாகவும், தான் ஃப்ளாஷ் லைட்டை வச்சு அவரை தாக்குனதுனால நெத்தி பொட்டில் நிலா மாதிரியான ஒரு காயம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. மேகனை கொஞ்ச நேரம் கழித்து அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே இருந்த டயர் மார்க்ஸையும் போலீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. மேகனோட வீட்டுக்கு வெளியில் இருந்த டயர் மார்க்ஸும் இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற டயர் மார்க்ஸும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸுகளை வச்சு போலீஸ் இப்போ நியூஸ் பேப்பரில் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இதே மாதிரி இன்னொரு சம்பவம் அந்த இடத்துல நடந்துடக்கூடாதுன்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அதனால் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு மேகனை வச்சு ரஃப்பாக ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணுறாங்க போலீஸ். அந்த ஸ்கெட்சை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி இந்த நபர் தான் மேகனோட சம்பவத்துக்கு காரணமானவராக இருக்கும்னு போலீஸ் தன்னோட சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்க. மேலும் அந்த ட்ரக்கை பற்றியோ இல்லை இந்த நபரை பற்றியோ ஏதாவது தகவல் இருந்தால் 911க்கு கால் பண்ணும்படியும் போலீஸ் அறிவிக்கிறாங்க. 3 நாட்கள் கழித்து 911க்கு ஒரு கால் வருது. அதில் பேசின அந்த நபர் அந்த ட்ரக்கை ஒரு இடத்துல பார்த்ததாகவும் அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதாகவும் சொல்லி அந்த அட்ரஸை சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனடியாக போலீஸ் அந்த அட்ரஸ்க்கு விரையுது. அங்கே அந்த ட்ரக் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க போலீஸ். கதவை தட்டினப்ப ஒரு வயசான அப்பா அம்மா வெளியில் வராங்க. போலீஸ்க்கு பார்த்த உடனேவே தெரியுது அந்த வயசான நபர் மேகனை தாக்கின அந்த நபர் கிடையாது என்பது. ஏன்னா அவரோட கண்கள் ப்ரௌன் கலரில் இருந்திருக்கு. மேலும் நெத்தி பொட்டில் அந்த காயமும் இல்லாமல் இருந்திருக்கு. மெல்ல மெல்ல போலீஸ் அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரக் அவங்க 2 பேரை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் அந்த தம்பதிக்கு ஒரு பையன் இருக்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. பையனோட ஃபோட்டோ காண்பிக்க சொல்லி கேட்கும்போது பையனோட ஃபோட்டோவை பார்த்த போலீஸுக்கு மெல்ல மெல்ல பொறி தட்ட ஆரம்பிக்குது. அந்த நபர் தான் மேகனை ரேப் செஞ்ச நபராக இருக்கும்னு போலீஸ் நம்புகிறாங்க. அந்த தம்பதியோட பையன் 2 நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்ட நேரத்தில் எங்கே இருந்தான்னு கேட்டப்ப தன்னோட பையன் அந்த டைமில் வெளியில் இருந்ததாகவும் வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழித்து டயர்டாக வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் ஸ்குவாட் அங்கே இருந்த அந்த ப்ளூ கலர் ட்ரக்கை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேகன் சொன்னபடியே அந்த ப்ளூ ட்ரக்கோட பின்னாடி லைட்டாக ஒரு டென்ட் இருந்திருக்கு. அந்த காரோட டயர் மார்க்ஸும் போலீஸ் ஆல்ரெடி கலெக்ட் பண்ண டயர் மார்க்ஸும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருந்திருக்கு. மேகன் சொன்ன மாதிரி அந்த காருக்குள்ளே ஒரு ட்வீட்டி பொம்மையும் இருந்திருக்கு. இப்போ கார் ஃபுல்லாக சோதனை போடுறாங்க போலீஸ். மேகனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயாவது கிடைக்குமான்னு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பேக் சீட்லேயும் காருக்கு வெளியில் சில இடங்கள்லேயும் மேகனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கிது. இதையெல்லாம் வச்சு தான் பைலியை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வருது பைலி ஆல்ரெடி 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சுட்டு 1 வாரம் முன்னாடி தான் ரிலீஸ் ஆகியிருக்காரு என்பது. இந்த ரேப் செய்த குற்றத்துக்காக அவருக்கு மேலும் 25 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுது. இந்த கேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா 911க்கு கால் பண்ணி பெய்லியை பற்றியான தகவலை தெரிவித்தது வேறு யாருமே இல்லை, பெய்லியோட அப்பா அம்மா தான்.